வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் மாநில யோகா போட்டி வில்லியனூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதில் மத்தியாசனா, மலாசனா, கருடாசனா, உத்தராசனா, சர்வாங்காசனா உள்ளிட்ட 20 வகையான ஆசனங்களை செய்து மாணவ மாணவியர் அசத்தினர். தேர்வு செய்யப்பட்ட 5 பேருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த யோகா போட்டி மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக நடத்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி எல்லாமே உணவு முறைகள்ல இருந்து பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லாமே மாறி இருக்குது. அது எல்லாமே ஒழுங்குபடுத்தணும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் என்ற நோக்கத்துக்காக இந்த விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது. என்னால இந்த சாம்பியன்ஷிப் வச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. தனுராசனா, லகு வஜ்ராசனா, சக்கரபந்தாசனா, ஆக்கர தனுராசனா, ராஜ கபோடாசனா, இது மாதிரி நான் நிறைய ஆசனா பண்ணிக்கிறேன். இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது, ரொம்ப நான் ஆரோக்கியமாவும் இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம இந்த ஆசனால நம்ம பண்றதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அதுவும் இல்லாம நம்ம உடம்பு ஃபுல்லா காத்துனால பரவும். நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தர முடியும் இதனால. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னசமுத்திரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உச்சநீதிமன்றத்தில் நான் கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக சென்றால பையன் 5 கோடி ரூபாய் என் வீட்டுக்கு கொடுத்து விட்டான். 5 கோடி என்ன கொடுத்து விட்டான். போடா ராஸ்கல் வெளியாரங்கடான்னு சொல்லி வந்தவனை திருப்பி அனுப்பிக்கிட்டு எடப்பாடியார் வீட்டுல போய் சொன்னேன். அண்ணன் நானும் கேள்விப்பட்டேன், நீங்க இனிமேல் வீட்டுல இருக்க வேண்டாம். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமே. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 6 மாதம் இல்லை 8 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வருகிற தேர்தல் காலத்தில் இந்த நாட்டு மக்களால் மீண்டும் சேலத்து சிங்கம் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதல்வர். பிறந்த குழந்தைகளுக்கு இன்றியமையாத உணவு தாய்ப்பால். உணவு பழக்க வழக்கங்களால் தாய்மார்களுக்கு பால் சுரக்கும் அளவு குறைந்து போதுமான அளவு கிடைப்பதில்லை. இதற்காக 24 மணி நேரமும் தாய்ப்பால் விநியோகம் செய்யும் வகையில் கோவை பச்சாப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சென்டரில் தாய்ப்பால் ATM திறக்கப்பட்டுள்ளது. இங்கு பச்சிளம் குழந்தைகளுக்கு 24 மணி நேரமும் இலவசமாக தாய்ப்பால் கிடைக்கும். தன்னார்வலர்கள் வாயிலாக பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் தாய்மார்களிடம் உளவியல் ரீதியாக எடுத்துரைத்து தாய்ப்பாலை தானமாக பெற்று அதனை முறையாக பரிசோதனைக்கு உட்படுத்தி மருத்துவர்கள் ஒப்புதலுடன் தாய்ப்பால் ATM-இல் சேமித்து வைக்கப்படுகிறது. தாய்ப்பால் தேவைப்படும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர்கள் தருகின்ற பரிந்துரை சான்றிதழுடன் தாய்ப்பால் ATM-இல் பெறலாம். ஆரோக்கியமான குழந்தைகள் வளர தாய்ப்பால் ATM அடித்தளமாக அமையும் என தானம் செய்வோர், தன்னார்வலர்கள், தாய்ப்பால் ATM நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
ஆந்திர மாநிலம் குப்பம் அருகே கணேசபுரத்தில் குப்பம் மக்களின் குடிநீர் தேவைக்கு ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே 2005 தடுப்பணை கட்ட முயன்றது. இதற்கு தமிழக அரசும் விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்ததால் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பாலாற்றின் குறுக்கே கணேசபுரம் பகுதியில் தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டினார். அணையை கட்டினால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவதுடன் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் நிலவுவதால் திட்டத்தை தடுத்து நிறுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் வலியுறுத்தினர். நம்முடைய தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பாலாற்று உரிமைக்காக வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இன்னும் அந்த வழக்கு முடியவில்லை. இந்த நிலையில தொடர்ந்து இப்போது இருக்கிற தமிழக அரசும் அந்த வழக்கை தொடர்ந்து கண்காணித்து அவர்கள் வருகிற காரணத்தினால் பாலாற்று உரிமையை மீண்டும் மீண்டும் சட்ட மீறலிலே ஈடுபடுவதை ஆந்திர அரசை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாலாற்றினுடைய பயணம் நம்முடைய மாவட்டத்திலே 6-7 மாவட்டங்கள் பாதிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் குடிநீருக்காக நம்பியிருக்கிற பாலாற்றுடைய உரிமையை பறிக்கிற செயலை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழக அரசு அவசர வழக்காக உடனடியாக எடுத்து இந்த செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நாடு முழுவதும் 41,000 கோடி ரூபாய் மதிப்பில் 554 ரயில்வே ஸ்டேஷன்கள் மறுசீரமைப்பு பணிகளை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த நிகழ்ச்சியில் கார்த்தி எம்பி கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த ரயில்வே துறை மூலமாக இந்த தொகுதிக்கு ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாட்டுக்காக சில நிதியை ஒதுக்கிட்டு என்ன எடுத்து சொன்னா இது அவங்க பெரிய மனசு பண்ணி கொடுக்குற நிதி கிடையாது. இங்க நம்ம வரி கட்டுற பணம் தான் நமக்கு வருது. அதை எடுத்து சொன்னோம். அப்புறமேல ரயில்வே துறையில எந்த ஒரு கோரிக்கையை கொண்டு போய் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் சொன்னாலும் பவர் இங்க கிடையாதுங்க. எல்லா ரயில்வே போர்டு டெல்லிக்கு போகுதுன்னு சொன்னாங்க. எல்லா பவரும் டெல்லிக்கு போகுது. இருக்கிற ரயில்வே ஜெனரல் மேனேஜர் சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் எந்த பவரும் கிடையாது. ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட்லயும் இங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் இங்க பிரபலப்படுத்தாததுனால வட இந்தியக்காரர்கள் தான் அதிகமா அந்த தேர்வு மூலமாக இங்க பணிக்கு வருகிறார். டிக்கெட் கவுண்டர்ல கூட ஹிந்தி பேசுறவங்க தான் இருக்காங்க. ஒரு ஹிந்தி தெரியாதவர்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போனா அது தண்டனை. இங்க இருந்து போற ட்ரெயின்ல எல்லாமே நம்ம ஊர் உணவு இல்லாம சப்பாத்தி போன்ற உணவு தான் வழங்கப்படுகிறது. கேட்டாக்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கொடுத்துப்போம் அங்க இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளுடைய சின்ன சின்ன கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில ரயில்வே இருக்கிறது. இந்த நிலையை இருக்கு. இங்க கம்பன் எக்ஸ்பிரஸ் வரல ரொம்ப நாளைக்கு. அது வந்துட்டு இந்த ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. அது திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி பலமுறை நான் சொல்லிட்டேன். அது சொன்னதுக்கு அவங்க திருப்பி ரயில்வே போர்டு செட்டிநாட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஹெரிடேஜ் ரயில்வே ஸ்டேஷன் அதை மேம்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு அந்த நிதியும் வச்சுட்டாங்க. சிவகங்கையில பல ரயில் நிக்கிறது கிடையாது. அதை எடுத்து சொன்னேன். எது கேட்டாலும் ரயில்வே ஒரு சின்ன பேசஞ்சர் ட்ரெயின் நிக்கணும்னு கேட்டா கூட ரயில்வே போர்டு தான் முடிவு பண்ணணும்னு சொன்னேன். அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து சொன்னேன். நிதி பங்கீட்டுல தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்ற உண்மையை எடுத்து சொன்னேன். அந்த புள்ளிவிவரத்தை எடுத்து சொன்னேன். அந்த உண்மையை சொன்னதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை அழைச்சி. நாடு முழுவதும் 41,000 கோடி ரூபாய் மதிப்பில் 554 ரயில்வே ஸ்டேஷன்கள் மறுசீரமைப்பு பணிகளை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் புதுப்பேட்டை ரயில்வே மேம்பால பணிகளுக்காக அடிக்கல்லை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். அடிப்பாலம் அடிக்கல் நாட்டுதல், துவக்கி வைத்தல், நாட்டுக்கு அர்ப்பணித்தல் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்று அர்ப்பணிக்கப் போகிறார். அதற்கான துவக்க விழாவாக இந்த நிகழ்ச்சி இங்கு ஆத்தூரில் நடைபெறுகிறது. சென்னை மதுரவாயல் அடுத்த அடையாளம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசுக்கு சொந்தமான குளத்தை மூடி சிலர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டனர். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து குளத்தை மீட்க வலியுறுத்தி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர். இதை கலெக்டர் ஏற்றார். குளத்தை மீட்கும் நடவடிக்கையில் களமிறங்கினார். பூந்தமல்லி தாசில்தார் கோவிந்தராஜ் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஜேசிபி உதவியுடன் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடித்து தரைமட்டமாக்கினர். இதன் மூலம் 53 கோடி ரூபாய் மதிப்பில் 1 ஏக்கர் 40 சென்ட் பரப்பளவு கொண்ட குளம் மீட்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுகா அலுவலக ஆதார் இ சேவை மையத்தில் பெண் ஊழியர் ஒருவர் மட்டுமே பணியில் உள்ளார். இங்கு பல்வேறு பதிவுகளுக்காக தினமும் நூற்றுக்கணக்கானோர் வருகின்றனர். கடும் வெயிலில் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்கின்றனர். பெண் ஊழியர் இன்றியமையாத கடமையை நிறைவேற்றக்கூட வழியின்றி தனி ஆளாக பரிதவித்து வருகிறார். அலைமோதும் கூட்டம் தலை சுற்றலை ஏற்படுத்துகிறது. நிலைமை மோசமடைவதற்குள் இ சேவை மையத்தில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.
மாநில அளவிலான கல்லூரிகளுக்கிடையேயான கால்பந்து போட்டி திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் துவங்கியது. இதில் அழைப்பிதழ் முறையில் சிறந்த 14 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டிகள் நாக் அவுட் முறையில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. துவக்க ஆட்டத்தில் புனித வளனார் கல்லூரியை சென்னை லயோலா கல்லூரி அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. போட்டியில் வெற்றி பெற்று முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் பரிசுத் தொகை முறையே 20,000, 15,000, 10,000 மற்றும் 7,000 வழங்கப்படும்.